ஈஸியான மெத்தட்ல ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இத நான் பீட்டர் இல்லாமயே செஞ்சிருக்கேன். எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சாக்லேட் கனாஷோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 3 லார்ஜ் சைஸ் எக் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியா இருந்தா 4ஆ கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர், நல்ல ஃப்ரெஷ் தயிர ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு இருக்கக்கூடாது. அ இதே கப்ல நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். தயிர் 1/2 கப், தயிரு 1/2 கப் எடுத்த கையோட பால் 1/2 கப், அதே கப்போட வந்து ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஸ்மெல்லும் இல்லாம இருக்கக்கூடிய ஆயில், இத 3யும் நான் எடுத்திருக்கேன். பக்கத்துல மைதாவும், கொக்கோ பவுடரும் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே பக்கமா போயிடுச்சுனாலும் நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் அவுட் பண்ணி எடுத்து ஒரு தனியா ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் இதே பவுல்ல வந்து இதேல வந்து நான் சுகர் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேல வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். அது கூட வந்து மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிட்டு, சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கண்டிப்பா மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இத வந்து நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பவுடர் சுகரா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. இப்போ இது கூட நான் டைரி மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து மெஷர்மெண்ட்ல வேணும்னா ஒரு 1/4 மூடி ஆட் பண்ணிக்கோங்க போதும். இத நான் வந்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா லைட் எல்லோ கலர்ல மாறணும். அந்த அளவுக்கு நான் வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எந்த பீட்டரும் யூஸ் பண்ணல. ஹேண்ட் விஸ்க் வச்சு மட்டுமே தான் நான் வந்து இத பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம மைதாவ கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு ஆட் பண்ணிக்க போறோம். ஏன்னா, கட்டி கட்டியா இருந்தா இடையில கேக்கு கடையில மாவு வந்து சேர்ந்துக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டெப் தான். சலிச்சு சேர்த்தும் பொழுது நமக்கு எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாம நல்லா நீட்டா, கிளீனா வந்து ஆ நமக்கு கேக் பேட்டர் கிடைக்கும். இந்த மெத்தட் வந்து இருக்கறதுலயே சிம்பிள். நம்ம இத வந்து எக் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எதையுமே வந்து ஆ ரொம்ப ஓவரா பீட்டர் வச்சு பீட் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரே கிடையாது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேக்கிங் ட்ரே வச்சிருக்கேன். அதில வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா நான் போர் பண்ணிட்டு, ஆ நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்களுக்கும் சிம்பிளா ஏதாவது பர்த்டே கேக் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க சுகர் சிரப் கூட ஆட் பண்ண தேவையில்ல. அவ்ளோ சாஃப்ட்டா, மாய்ஸ்ட்டா இருக்கும். இத நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ஒரு 4, 5 டேப் பண்ணிட்டு, அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாரி வேகும். ஸோ நல்லா ஒரு டூத் பிக்கோ, ஏதாவது ஸ்டிக் வச்சு, ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேக் ரெடியா இருக்கும். எல்லாரும் கேட்குறீங்க, என்ன அவன் யூஸ் பண்ணா பேக்கிங்க்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா நான் இதே அவன் தான் யூஸ் பண்றேன். இந்த அவன் பார்த்தீங்கன்னா, அகோரா பிராண்டோடது. அகோரா பிராண்ட் வந்து பிரைஸ்ல வந்து ரொம்ப ரீசன்ட்டா இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. 48 லிட்டரே நான் 7800க்கு அப்ப வாங்குனேன். இப்போ வந்து 699க்கு 6,999க்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நியர்பை 7லருந்து ஒரு ₹500 லெஸ் ஆயிருக்கு. ஸோ இது 48 லிட்டர் அகோரா பிராண்டோட அவன் தான். எனக்கு வந்து கேக் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நான் எடுத்திருக்கிறது வந்து 50 கிராம்ஸ் விப்பிங் கிரீம். எல்லா சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ்க்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்படி சேர்க்கும்போது ரொம்ப கசப்படிக்காது. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். டார்க் சாக்லேட் மட்டும் நெறைய எடுத்திருக்கேன். இப்ப சாக்லேட் விக்கிற விலைக்கு சாக்லேட்ட வந்து நம்ம நெறைய யூஸ் பண்ற இதுல இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாரி ஆர்டர்ஸ் நல்லா கிடைச்சதுன்னா, நம்ம தாராளமா அதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு சாக்லேட் விலையும், கொக்கோ பவுடர் விலையும் இவ்ளோ ஏறும்னு நெனைக்கவே இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுகர் சிரப் ஃபுல்லா லைன் பண்ணிட்டு, இது எங்க வீட்ல என் நாத்தனாருக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய கேக்னால நான் எந்த ட்ரம் போர்டுக்கும் மாத்தல. ஸோ நெறையா வந்து கிரீம் போட வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த கனாஷ் பார்த்தீங்கன்னா,
ஃபுல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லேயர வந்து அப்படியே போர் பண்ணிக்கிட்டேன். இதான் நான் ஃபைனலா குடுத்த அவுட்லுக். இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ல நீங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, இல்ல சிம்பிளா ரொம்ப கிரீம் எல்லாம் இல்லாம செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கேக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு கிரீம் போட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணி இத டபுள் லேயரா கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வீடியோலயும் லிங்க் ஆகும். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த கேக்க செஞ்சு பார்த்துட்டு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கேக் பத்தின வீடியோஸ், கேக் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு நம்ம மூவ் ஆகணும்னா, பேக்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங்கா இருக்கும். ஹோம் பேக்கர்ஸ் அப்படிங்கிறது வீட்ல இருக்கிற வுமன்ஸுக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்களும் சின்ன சின்ன அக்கேஷனுக்கு உங்க வீட்டுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணலாம். நல்லாவும் இருக்கும். நம்மளே செஞ்ச ஒரு அ ஒரு ஹேப்பினஸ் அண்ட் ஹெல்தியான வேல ஃபேமிலிய மூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து ஹோம் பேக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.